செல்லக்குட்டீஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்பெஷலான ஒரு வெல்கம் நான் தான் கௌதம் பேசிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் பேப்பர் வெர்ஷன் நம்ம 10th and 12th எப்படி பண்ண போகிறாங்க. 10th எக்ஸாம் ஆரம்பிக்கல. 11th 12th பொறுத்த வரைக்கும் 2 எக்ஸாம் தான் முடிஞ்சிருக்கு. 12th பொறுத்த வரைக்கும் 2 எக்ஸாம், 11th பொறுத்த வரைக்கும் 1 எக்ஸாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா தமிழில் 11th பொறுத்த வரைக்கும் திருக்குறள் கேட்டிருக்காங்க. அந்த திருக்குறளுக்கு மார்க் இருக்கா இல்லையா. ஸோ கொஸ்டினில் ஒரு திருக்குறள் இருக்குது. பட் பண்ணால் உங்களுக்கு புக்கில் பண்ணால் ஒரு திருக்குறள் இருக்குது. அதுக்கு எதுனா மார்க் கொடுப்பாங்க கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு பண்ணால் உங்களுக்கு ஒரு இதுவும் அந்த அப்டேட்டும் பார்த்தலாம். அண்ட் பண்ணால் 12th பொறுத்த வரைக்கும் 1 மார்க் இருக்கா இல்லையா அதை பற்றி அப்டேட் பார்த்துடலாம். அதுக்கப்புறம் பேப்பர் வெர்ஷன் எப்படி பண்ண போகிறாங்க, எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்க போது, ஸ்ட்ரிக்டாக இருக்குமா கஷ்டமாக இருக்குமா சொல்லி எல்லா அப்டேட்ஸும் பார்த்தலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கௌதம் மீடியா சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. 2.0 சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ஆலில் கிளிக் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து அப்லோட் பண்ண வீடியோஸ் நோட்டீஸ் வந்து சேரும். கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலையும் மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேப்பா, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த திருக்குறளுக்கு மார்க் இருக்கா இல்லையான்னு கேட்டிங்கன்னா அந்த கொஸ்டினில் கேட்டிருக்கிறது வேறு ஏதோ திருக்குறள்ப்பா. பட் உங்கள் புக்கில் இருக்கிறது வேறு திருக்குறள். உங்கள் புக்கில் இருக்கிற திருக்குறள் மட்டும் தான் மார்க் கொடுப்பாங்கப்பா. மற்றபடி நீங்கள் வேறு ஏதோ திருக்குறள் உங்களுக்கு கண்டிப்பாக மார்க் தர மாட்டாங்க. இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இது ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் அப்படின்னா 12th இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் அதுக்கு கிரேஸ் மார்க்ஸ் இப்போதைக்கு எதுவும் கொடுக்கல. ஓகேவா, கிரேஸ் மார்க்ஸ் கொடுக்குமா அந்த எப்போயே கொடுத்துருப்பாங்க. இது வரைக்கும் எதுவும் கொடுக்கல 1 மார்க் பொறுத்த வரைக்கும். சப்போஸ் கொடுத்தாங்கன்னா கவர்மெண்ட் சைடு வந்து ஆஃபீஸாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி ரிலீஸ் பண்ணாங்கன்னா நான் வீடியோஸ் உங்களுக்கு ஆஃபீஸாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகேவா, இது 2வது விஷயம். அந்த 3வது விஷயமா பேப்பர் வேல்யூவேஷன் எப்படி பண்ண போகிறாங்க. நமக்கு பேப்பர் கரெக்ஷன் ரொம்ப லிபரலாக இருக்க போதுப்பா. யாரும் பயப்படாதீங்க. ஸ்டே மோட்டிவேட்டாக எழுதுங்க. நல்லபடியாக எழுதுங்க. நீங்கள் எழுதிக்கிறது தான் ஆன்சரு. ஸோ ஓரளவுக்கு ஆன்சர் கரெக்டாக எழுதுங்க. கீவேர்டு இருக்குமா எழுதுங்க. கீவேர்டு எழுதுனா போதும் உங்களுக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ் அவங்களே அலாட் பண்ணிடுவாங்க. ஸோ கீவேர்டு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ கீவேர்டு தான் ரொம்ப முக்கியமானது. ஸோ பேப்பர் எடிஷன் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரொம்ப லிபரலாக இருக்க போது. ஏன்னா டைமும் ரொம்ப கம்மியாக இருக்குது டீச்சர்ஸ்க்கு. ஓகேவா, அதனால் என்ன ரொம்பலாம் ஸ்ட்ரிக்டாக டைம் எடுத்தால் திருத்த மாட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு டக்குன்னு திருத்திட்டு போயிடுவாங்க. அவங்க பார்க்குற கண்ணுக்கு டக்குன்னு அந்த ஆன்சர் கட்டன் படுதா, ஹேண்டிங் நீட்டாக இருக்கா, மார்க் போட்டு போயிட்டே இருப்பாங்க. அதான் ஸ்ட்ராட்டஜி. டைமும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஒரு பேப்பருக்கு இவ்வளோ நேரம் திருத்தணும் அப்படின்னு சொல்லி டைம் இருக்கும் உங்களுக்கு. ஓகேவா, இத்தனை நேரத்துக்குள்ளே இவ்வளோ பேப்பர் முடிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு லிமிட் இருக்கும், டார்கெட் இருக்கும். அதை அவங்க முடிக்கணும். அதனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக திருத்த மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்டாக திருத்தினா டைம் எடுத்து திருத்தினா அவங்களுக்கு டைம் பத்தாது இல்லையா. ஸோ அதுக்கோசம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு திட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்களே அதனால நினச்சி எதுவுமே பயப்படாதீங்க. நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக எக்ஸாம் எழுதுங்க. எல்லாத்தையும் அட்டன் பண்ணி வச்சுட்டு வாங்க. எல்லாத்தையும் படிங்க, எல்லாத்தையும் எழுதுங்க. எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணி வச்சுட்டாங்க. கதை அடித்தாலும் சரி எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணி வச்சுட்டாங்க. தயவு செஞ்சு கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மார்க்ஸ் வரும். ஓகேங்களா, இதுதான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், ஈஸியானது. ஓகேங்களா, மண்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11th தமிழும், அண்ட் டியூஸ்டே 12th மேக்ஸுக்கு காமர்ஸ், அண்ட் 10th பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 28 தமிழ் எக்ஸாம். ஓகேவா, அதுக்கேற்ற மாதிரி படிச்சுக்கோங்க. ஸோ ரிசல்ட் அன்றைக்கி நம்ம சேனல்ஸாக லைவ் இருக்குது, பக்காவாக லைவ் இருக்குது. லைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் கொடுக்க போகிறோம். எல்லாத்தோட மார்க்ஸும் செக் பண்ண போகிறோம். அண்ட் உங்களுக்கு ஒரு கிஃப்ட்டும் இருக்குது. ஓகேங்களா, யாரெல்லாம் நல்ல மார்க் எடுத்துருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு கிஃப்ட்டும் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் கிஃப்ட் கொடுப்பேன் உங்களுக்கு. ஓகேங்களா, ஸோ நம்ம சேனல் தொடர்ந்து இதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த அப்டேட்ஸ் நான் தொடர்ந்து கொடுத்துட்டே இருப்பேன். பேப்பர் அப்டேட்ஸ் இப்போதைக்கு நமக்கு கிடைச்சபடி அப்டேட்ஸ் பண்ண அன்அஃபிஷியல் அப்டேட்ஸ் நமக்கு இதுதான். அஃபிஷியல் அப்டேட் எதுவும் வரல. வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு நம்ம சேனல்ஸாக உங்களுக்கு அஃபிஷியல் நானே உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ ஓகேப்பா, தட்ஸ் இட் நினைக்கிறேன். விஷ் யூ தி வெரி ஆல் தி பெஸ்ட். அடுத்த எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் தயங்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. அண்ட் நம்முடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கௌதம் மீடியா 2.0 சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் சேனலில் முக்கியமாக ஜாயின் பண்ணிங்கப்பா. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் எல்லா ஸ்டடி மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஓகே சில குட்டீஸ், தட்ஸ் இட் நினைக்கிறேன். விஷ் யூ தி வெரி ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் நல்லபடியாக எழுதுங்க. ஓகே சில குட்டீஸ், பை ஸ்டூடெண்ட்ஸ், பாய்.